வணக்கம். வெல்கம் டு ஸ்கந்த நட்சத்திர ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன் 2025 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி போயாச்சு 29/3/2025. கன்னி ராசிக்கு மீனம் அப்படிங்கிறது 7ஆம் வீடு. இப்போது 7ல் சனி பகவான் வந்திருக்கிறது கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறது கண்டக சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி நமக்கு இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு கடுமையான காலகட்டமும், அந்த வரிசையில் கண்டக சனி அப்படிங்கிறதும் ஒரு மோசமான காலகட்டம்தான். கண்டக சனி அப்படிங்கிறது ஏன் இது இவ்வளோ மோசம் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோன்னா, எப்படி ஜென்ம சனி ஜென்மத்திலே சனி பகவான் வராரு அப்படிங்கிறத நம்ம ஒரு அசுப பலன் நம்ம குறிப்பிடுற மாதிரி, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுது ராசியவே சரி நேராக 7ஆம் பார்வையாக பார்க்குறதால இது அசுப பலன்களை மட்டுமே தரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் கண்டக சனி அப்படிங்கிறது ஒரு நெடுபலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சனியோடைய பார்வையால் மட்டுமே கெடுபலன்களை தரக்கூடிய இந்த கண்டக சனிங்கிறது அவர் எந்த இடத்துலேருந்து பார்வையை செலுத்தினாலும் அது கெடுபலன்கள் மட்டுமே தரும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது கன்னி ராசிக்கு மீனத்திலிருந்து சனி 7ஆம் பார்வையாக ராசியவே பார்க்குறதால இது கன்னி ராசிக்கு ஒரு கடுமையான காலகட்டம் தான். 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கன்னி ராசிக்கு என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல கன்னி ராசிக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா 5க்கும் 6க்கும் உடையவர். 5, 6 என்ற ஆதிபத்தியத்தை வாங்கியிருக்காங்க. அவர் 7 அப்படிங்கிற ஸ்தானத்தில் உட்கார்றது எப்படி இருக்கும்? 7ங்கிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கேந்திர ஸ்தானம். கேந்திரம் திரிகோணம் அப்படிங்கிறது ஒரு ராசியோடைய இல்லை ஒரு அருணத்தோடைய ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அங்கே 6 கூடியவராகவும் 5 கூடியவராகவும் அங்கே வரதுங்கிறது ஒரு மிக்சடான ஒரு பலன் தான் கொடுக்கும். 5 கூடியவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்க்கும்போது சனி பகவான் 7க்கு வந்தது பிள்ளைகளால் ஒரு நிம்மதி. உங்களுக்கு என்னதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு பசங்களால் ஏற்படக்கூடிய சிறு சிறு மன நிம்மதி, அமைதி, அவங்க கூட உட்காந்து விளையாடும் போதோ பேசும்போதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன அமைதிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆறுதல். தெய்வீக சிந்தனை, அதாவது ஆன்மீகம், தெய்வ வழிபாடு, எதனா ஒரு புதுசாக கோயிலுக்கு ரெகுலராக போகிறதுக்கு ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. அனுபவ அறிவை இந்த நேரத்தில் செயல்படுத்துங்க. அனுபவ அறிவு உங்களுக்கு கை கொடுக்கும். என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நல்ல விஷயங்கள் உங்களை ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும் இந்த காலகட்டத்தை கடந்து வர்றதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது 5ஆம் பாவத்துக்கான பலன். 6ஆம் பாவாதிபதியாக வரும்பொழுது பார்த்திங்கன்னா 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இது சனி பகவான் 7லேருந்து 6ஆம் பாவத்தை இயக்கிறாரு அப்படின்னும் பொழுதே அது அசூப கிரகம் கேந்திரம் ஏறி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் பலன் தான். உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறு சிறு தொல்லைகள், அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக சில உடல் உபாதைகள் நீங்கிக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாத மனச்சங்கடங்கள், மன வெறுப்புகள் நமக்கு வரும். நம்மளே நாமே ஹேட் பண்ணிக்கிறது, நம்மளை நாமே வெறுத்துக்கிறது. இந்த காலகட்டத்தில் பலராலும் நம்ம வெறுக்கப்படக்கூடிய காலகட்டம் இது இப்படி தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தை கடந்து வர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. தேவையில்லாத வதந்திகள், நெகட்டிவான வதந்திகள், அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான்னு நம்ம மேலே சில பழிச்சொற்களும் நம்மளை பற்றின வதந்திகளும் இந்த காலகட்டத்தில் எல்லா மனிதர்களுமே சந்தித்து வரக்கூடிய காலகட்டம் தான். கடன், 6ஆம் பாவம்னாலே கடன், எனிமி, எதிரிகள். கடன் நமக்கு இப்போ கேட்ட இடத்துல கடன்கள் கிடைக்கும். இப்போ இது கடன்காரன்னு ஆகக்கூடிய நேரம் தான். இப்போ நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைச்சாலும் அதை நல்ல கடனாக ஆக்கிக்கிறதா இல்லைன்னா அதை விரயமான கடனாக ஆக்கிக்கிறதா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு பொறுத்து தான். அதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் கடன்கள் கிடைக்கும். ஒரு லெஜிட்டிமேட்டான ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட், அதாவது கந்து வட்டியோ வீட்டு வட்டியோ வாங்காமல் ஒரு நல்ல வங்கியிலேயோ ஒரு நல்ல ஒரு பேங்க்கில்
பர்சனல் லோன் இல்லை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்கீமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோனை வாங்குங்க. ஏன்னா தேவையில்லாத கடனை வாங்கி வேறு எதுலையாவது போட்டு மாட்டிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் எதிரிகள் அங்கே முளைக்க தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் தான், கண்டிப்பாக எதிரிகள் இருப்பாங்க. எதிரிகளால் தொல்லைகள் இருக்கும். அதை சாதுரியமாக கையாளுங்க. ஏட்டிக்கு போட்டி நீயா நானான்னு பார்த்துட்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடு எடுத்திங்கன்னா இது உங்களுக்கு தான் பாதகமாக அமையக்கூடிய காலகட்டம். திருட்டு அப்படிங்கிறது, உங்கள் கையிலேருந்து திருட்டு போகிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அதில் சிக்குவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய திங்ஸை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. விலையுறந்த பொருட்கள், காஸ்ட்லியான கேஜெட்ஸு, வாட்ச்சு, ஐஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா வைங்க. இந்த ஹன் டைமில் போகிறது, அங்கே லாங் ட்ரைவில் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது. இது 5 மற்றும் 6ஆம் பாவாதிபதிகளாக சனி பகவான் 7லேருந்து இயக்கும்பொழுது வரக்கூடிய பலன்கள். சனியோட பார்வை பலம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கண்டக சனிங்கிறதே சனி பகவான் சரியான பார்வையாக உங்களை 7 பார்க்கறது, அதாவது 7லேருந்து ராசியை பார்க்கறது தான் ஒரு நெகட்டிவான இம்பேக்டு, மோசமான இம்பேக்ட். அப்படி பார்க்குறச்ச ராசிங்கிறது உங்களுடைய முதல் வீடு, அதாவது நீங்கள் உங்களுடைய ஜீவனம், அதாவது உங்களுடைய பிழைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறோம், தொழிலோ உத்தியோகமோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம் இல்லையா, அது பாதிப்படையக்கூடிய நேரம். அதனால் தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் நம்மளுடைய இந்த டஃபஸ்ட் பீரியட், இந்த கடினமான காலத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இது நேராக நம்ம ஜீவனத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். சில கண்டங்கள் வரலாம். வண்டி வாகனங்கள் இயக்கும் போது பத்திரமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ்டாக போங்க. வண்டி வாகனம் நீங்கள் இயக்கும் போது மட்டும் கிடையாது. நீங்கள் போகிறீங்கன்னா கூட, நீங்கள் வேறு ஏதாவது ஹெவி மிஷினரிஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க, இல்லை ரோட்டில் வாக்கிங்லாம் போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் கான்ஷியஸாக ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு சுத்தமாக எதுவுமே ரோட்டில் இருக்கிற எந்த சத்தமும் கேட்காத மாதிரியான அந்த மாதிரிலாம் போகாமல் கொஞ்சம் சாதுரியமாக கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு வெளியே சரௌண்டிங் எப்படி இருக்குது, டிராஃபிக் இருக்கா, என்ன வண்டி வருதா அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு போங்க. ஏன்னா கண்டங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய காலம் இது. அதனால தான் இது கண்டக சனினே நம்ம டினோட் பண்ணுறோம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு தெளிவான பிளான் நீங்கள் பண்ணுறீங்கன்னாலே அது தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும், நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய திட்டங்கள். ஸோ உங்களுடைய பெரியவங்க, உங்களுடைய சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய பெரியவங்க இல்லது உங்களுடைய மனைவி, அவங்கக்கிட்ட உங்களுடைய திட்டங்களை ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு உங்கள் திட்டங்களை நீங்கள் எடுக்கிறது நல்லது. ஏன்னா ராசியவே பார்க்குறாரு, அது ஒன்று அப்படிங்கிறது நம்ம தான். நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம சிந்தனைகள், இது எல்லாமே இந்த டைமில் சனி பார்க்குறதால ஏடாகூடமாக தான் எடுக்க தோண முடியும். ஸோ அதனால் உங்களுடைய திட்டத்தை ஒரு தடவை மறுபரிசீலனை பண்ணிவிட்டு அந்த முடிவு எடுக்கிறது நல்லது. பழக்க வழக்கங்கள், அதாவது இது நம்மளை இந்த டைமில் ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிரும். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, ரொம்ப பிரச்சனைகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத தீய பழக்கங்கள் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இது ஒரு ஆரம்ப காலகட்டமாக அமைஞ்சிடும். அதை நீங்கள் புத்திசாலித்தனமாக இது இப்படி தான் இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய டீவியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்மீக வழியில் கடவுள் சிந்தனையோட அந்த மாதிரி டீவியேட் பண்ணிங்கன்னா நல்லது. தவறான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு என்றைக்குமே ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மட்டும்தான். நீங்கள் ஒரு ஃபேமஸான பர்சனாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு அது பப்ளிக் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு தவறான அபிப்பிராயம் மக்களிடையே வரத்துக்கான நேரம் இது. ஸோ இது நம்ம சந்தித்து கடந்து தான் வரணும். இது ஒரு அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு. எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா நமக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆக தான் செய்யும். நம்ம நினச்ச விஷயத்த செய்ய முடியாத சூழ்நிலை போகும்போது வெறுப்புகளும் சங்கடங்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. இது 7ஆம் பார்வையாக, சரி நேர் 7ஆம் பார்வையாக ராசியவே பார்க்குறதால வரக்கூடிய தீய பழக்கங்கள் இதுதான். அடுத்தது 3ஆம் பார்வையாக 9 பார்க்குறாரு இல்லையா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் 9ஆம் வீடு, அது தந்தை. சனி 3ஆம் பார்வையாக 9 பார்க்குறதால தந்தையுடைய ஆரோக்கியத்தில்
நீங்கள் வந்து அக்கறை எடுத்துக்கிட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில். தந்தை மூலியமாக, அதாவது அவர் வழி சொந்தங்கள், தந்தை மூலியமாகவே வரக்கூடிய சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் நமக்கு இந்த காலகட்டத்தில் வரும். அதையும் நீங்கள் சந்தித்து தான் தருவீங்க. 9ஆம் வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம்ன்றது லக்கு. ஸோ அதுவே சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறதால ஆப்வியஸ்லி இது நமக்கு பேட் லக் தான். பாக்கியம் இல்லாத ஒரு நிலைமை தான். நார்மலாகவே நமக்கு பாக்கியம் இருக்காது நம்மளுடைய அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த நேரத்தில் ரொம்ப பயங்கரமாக ஈஸியாக நான் லாட்டரி டிக்கெட் வாங்கிடுவேன், எனக்கு இது விழுந்துடும், நான் இந்த வேலையை இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன், டக்குன்னு எனக்கு ப்ரொமோஷன் வந்துடும், அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாலாம் நினச்சி நடக்கக்கூடிய காலகட்டம்லாம் இது இல்லை. போராடி தான் நீங்கள் வந்து ஒரு விஷயங்களை அடைய வேண்டியதாக இருக்கும். லக் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு கூட பார்க்க வேண்டாம். இந்த ப்ரமோஷன், ரிவார்ட்ஸ், ரெகக்னேஷன்ஸ், ஆஃபீஸில் வந்து நான் பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்கேன், எனக்கு வரவே இல்லை, இந்த ப்ரமோஷனும் வரல, ரிவார்ட்ஸ் வரலன்னா இந்த காலகட்டத்தில் வராது தான். அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு வரணுன்னா இந்த காலகட்டத்தில் வராமல் தான் போகும். அதுக்கான நேரம் வரும் நமக்கு. இப்போ அதுக்கான டைம் இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் செஞ்சு காட்டுறேன், இதை நான் முடித்து காட்டுறேன், இது யாராலையுமே இந்த விஷயத்தை செய்யவே முடியாது, தொடக்கூட முடியாது, நான் இறங்கி பண்ணுறேன், அதுக்கெல்லாம் இது நேரமே இல்லை. நார்மலாக செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையே இங்கே இழுத்துட்ருக்கோம். இதில் எவராலையும் முடிக்காத வேலையை நான் முடித்து காட்டுறேன்லாம் இறங்கக்கூடிய டைம் இது கிடையாது. உங்கள் திட்டமிடுதல். ஸோ இந்த நேரத்தில் நார்மலான திட்டமிட்டு ஒரு வேலையை செய்கிறவங்களாக இருந்தாலுமே கண்டிப்பாக அது சொதப்போம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணலான்னும் போது அறக்க பறக்க அது பண்ணுற மாதிரி வருமே தவிர, அதை திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்கிறதுக்கான நேரமோ காலமோ அமையாது. கண்டிப்பாக அது செஞ்சே ஆகணும், கடைசி நேரத்தில் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி ஃபெயிலியராக போய் முடியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு விஷயத்தை செய்யும் போது அது நமக்கு தேவையா, இந்த நேரத்தில் அதை நம்ம செய்யலாமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 4 தடவை நீங்கள் சிந்திச்சுட்டு உங்களுடைய பெரியவர்கள், உங்களுடைய மனைவி அவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த காரியத்தில் இறங்குனீங்கன்னா நல்லது. இது 3ஆம் பார்வையாக 9 பார்க்குறாரு இல்லையா, அதுக்கான பலன். சனி பகவான் 10ஆம் பார்வை, 3 பார்வை இருக்குது, 3, 7, 10. 10ஆம் பார்வையாக 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. தாய் வழி சொந்தங்கள், தாயை குறிக்கக்கூடியது 4ஆம் பாவம். அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய நேரம் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் 9ஆம் பாவம் 4ஆம் பாவம் ரெண்டுமே அடி வாங்கிறதால தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். 2 பேர் மூலியமாக வரக்கூடிய சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் நமக்கு இப்போ ஆதரவுகள் வராது. மோர் தென் தட் நமக்கு வந்து பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும். நீங்கள் அதையும் சமாளித்து தான் ஆகக்கூடிய காலகட்டம். முன்கூட்டியே சொன்ன மாதிரி எதிரில் நின்று நீயா நானான்னு பார்த்துடலான்னு இறங்கக்கூடாது. புத்திசாலித்தனமாக ஃப்ளெக்சிபிளாக போய் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய காலகட்டம். வீடு, அசட், அதாவது சொத்துக்கள் வாங்க போகிறீங்க, அசையா சொத்துக்கள் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு இது டைம் கிடையாது. இந்த டைமில் தேவையில்லாத வில்லங்கத்தில் போய் மாட்டக்கூடிய சூழ்நிலையோ இல்லை வேறு ஏதாவது ஹை காஸ்ட்டுக்கு ஒர்த் இல்லாத லேண்டை வாங்கி மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலையோ அமைஞ்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சொத்துக்களை வாங்குறத தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. அப்படி சொத்து வாங்குறதுக்கு அட்வான்ஸாக நான் பண்ணிட்டேன், நான் வாங்கியே தீரணும், இல்லை எனக்கு ஒரு வழி கிடையாது, எனக்கு இப்போ ஒரு ஷேர் வருது கொடுக்குறாங்க, அதை நான் எங்கேயும் வைக்க முடியாது, நான் ஏதாவது மண்ணில் தான் போடணும் அப்படின்னு ரொம்ப நிர்பந்தத்தில் இருக்கிறவங்க ஒரு தடவைக்கு 100 தடவை ஈஸி லீகல் ஒப்பீனியன், அந்த லேண்டை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரியை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா வாங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்குமே தவிர, ஜஸ்ட் லைக் தட் நான் போனேன், சும்மா ஒரு வக்கீலை பார்த்தேன், லீகல் ஒப்பீனியன் வாங்கினேன், லோன்காரன் வந்தான், லோன்காரனே எல்லாம் பார்த்துட்டான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் எதனா ஒரு சிக்கல் சின்னதாக நமக்கான அந்த டைம் இது தானே, பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தானே இது நம்ம சொல்கிறோம். எதனாவது ஒரு பிரச்சனையை அங்கே கொடுக்கும் அது. ஸோ அதுக்கப்புறம் மன வருத்தத்தை நம்ம படுறது வேஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுங்க. நிர்பந்தம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோட, ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் அவங்களுடைய வழிகாட்டுதல் பேரில், அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் சொத்தை வாங்குறது நல்லது. வண்டி வாகனங்கள், அதாவது சுகஸ்தானம், கார் அப்படிங்கிறது வந்து உங்கள் கன்வீனியன்ட், அதாவது காஸ்ட்லியான கார் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஈஸியாக போயிட்டு வரத்துக்கு தானே நம்ம கார் வச்சுருக்கோம், அதுதானே வாங்குகிறோம்.
ஸோ அதிலலாம் அடி வாங்கும். காரில் எதனா பிரச்சனைகள், புது கார் பஞ்சர் ஆயிடுச்சு, இதுதான் டைம், அப்படி தான் ஆகும். ஏதாவது பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கிடும். ஆனால் அது நம்மளுடைய மனசை பாதிக்கும். முக்கியமான இடத்துக்கு போகும்போது தடங்கங்கள் வரும். எண்ட் ஆஃப் த டே உங்கள் சஃபஸ்டிகேஷனை அது கெடுக்கும். உங்களுடைய கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுளுக்கு நீங்கள் என்னெல்லாம் கேஜெட் வச்சுருக்கீங்களோ, காருங்கிறது ஒரு உதாரணம். அந்த மாதிரி நான் ரெக்லைனர் வச்சுருக்கேன், 1.5 லட்ச ரூபா அதோடைய விலை. இல்லை நான் ஒரு பயங்கரமான ஒரு ஃபுல் அலெக்ஸா கனெக்டிவிட்டியோடு வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் தொழில்நுட்பத்தோட உதவியால் நீங்கள் ஒரு சஃபஸ்டிகேஷனாக செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவையில்லாத சிக்கல்கள் வந்து விரையும் தான் ஆகும் அதெல்லாம். ஸோ அந்த கேஜெட்ஸை பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லியிருக்கேன் இல்லையா. கால்நடைகள், அதாவது செல்லப்பிராணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் வளர்க்குறவங்களாக இருந்தால் அதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. செல்லப்பிராணிகள் வளர்க்குற மாதிரி ஐடியா இருக்குது, இது வரைக்கும் நான் வச்சில்லை, வாங்க போகிறீங்கன்னா இப்போதைக்கு தள்ளி போடுங்க. இந்த செல்லப்பிராணிகள் மட்டும் இல்லை, மற்ற எந்த விதமான நாய், பூனை, மாடு, மற்ற பூச்சி வகைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டம். மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் முயற்சி பண்ணுங்கள். அதாவது இப்போ மாணவர்கள் இப்போ யூஜி முடிச்சிருக்கேன், பிஜி பண்ண போகிறீங்கன்னா சில தடங்கல்கள் வரும். நல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களை ஃபோக்கஸ்டாக இருங்க. கிடச்சிதுன்னா லக்கு. இல்லை கொஞ்சம் கேப்பில் இருக்கேன், நான் ஒரு 4-5 வருஷம் வேலை பண்ணிட்டேன், இப்போ நான் ஒரு MBA அப்ளை பண்ணால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அந்த மாதிரி மேற்படிப்பு படிக்க போகிறவங்களுக்கு இது தடைக்காலம்தான். கொஞ்சம் தடைகள் வரும், முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 6ஆம் பாவம் அப்படிங்கிறதால 6ஆம் பாவம் ஓரளவுக்கு கை கொடுக்குது. அது வந்து வெற்றிக்கான ஸ்தானம் 6ஆம் பாவங்கிறது. அது இயங்கிறதால கொஞ்சம் கடினமாக உழைச்சிங்கன்னா இந்த மேற்படிப்பு அந்த மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். புது நாட்டுக்கு போகிறேன், புது இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் தள்ளி போகிறது நல்லது. ஏன்னா இப்போ ரீலொகேஷன் அப்படிங்கிறது வந்து அதுக்கான டைம் இது இல்லை. கொஞ்சம் தள்ளி போடுங்க. அஷ்டம சனி வரப்போகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களை தூக்கி வெளியே எங்கேயாவது அடிச்சிடும். ஸோ இப்போ போயிட்டு கஷ்டப்படுறத விட இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் அது இருக்கும். உடல் ரீதியாக நீங்கள் எப்படிலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம், எங்கெல்லாம் பாதிப்புகள் வரும் அப்படின்னா, ராசியே நம்ம பார்க்குறதால தலைவலி, நிம்மதியாக இருங்க. ஸ்லீப் ரொம்ப எஃபெக்ட் ஆகும். தூங்குங்க நல்லா. சரியாக தூங்கினாலே நமக்கு உடல் உபாதைகள் அதிகமாக வரும். தொடைப்பகுதியில் எதனா பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக பார்த்துக்கோங்க. ஆர்த்தோ டாக்டரை பாருங்கள். எதனா ஆல்ரெடி உங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது பிளேட் வச்சுருக்கோம், இல்லை எதனா பிரச்சனைகள் இருக்குன்னா அதை இப்போ சரி செஞ்சுக்கோங்க. ENT சம்மந்தமான தொல்லைகள், அதாவது காது, மூக்கு, தொண்டை சம்மந்தமான தொல்லைகள் வரக்கூடிய நேரம். அதனால் அன்ஹைஜீனிக்கான விஷயங்கள்லாம், ஈஸியாக கோல்ட் ஆகக்கூடிய பொருளெலாம் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க, மூச்சு பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஸோ இப்போ சனி வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கிறது, கண்டக சனி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு. இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறதால மட்டும்தான், அதாவது பிள்ளைகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள், தெய்வ நம்பிக்கை, யாராவது ஒருத்தரோடையுமா நமக்கு ஒரு வழிநடத்துதல், நம்மளுடைய புண்ணியம், நம்மளுடைய குடும்பத்தில் யாருன்னா ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதாவது அது மூலிமா நமக்கு வரக்கூடிய சில வழிகாட்டுதல்கள், உங்களுடைய அனுபவ அறிவு, இது மட்டும்தான் இந்த காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்குமே தவிர நான் சொன்ன மற்ற எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் தான், சிக்கல்கள் தான். இப்போ நான் சொன்னது பொது பலன். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசை போயிட்டுருக்கு அதை பொறுத்து பலன்கள் மாறும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணோன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தை எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் பேசுகிறது பிடிச்சிருந்துச்சின்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.